ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு another awesome வீடியோ. தென் சீன கடல்ல பிலிப்பைன்ஸ், ஜப்பான் மற்றும் சீனாக்கு இடையே கடும் மோதல் போக்கு நிலவி வரும்போது அமெரிக்கா மற்றும் பிலிப்பைன்ஸ் கடல் பிராந்தியத்துக்குள்ள அவங்களுடைய கூட்டு ராணுவ பயிற்சியை நடத்த இருக்கிறாங்க. இந்த கூட்டு ராணுவ பயிற்சியை தொடர்ந்து அமெரிக்கா அவங்களுடைய அதிநவீன நேவி மெரின் எக்ஸ்பெடிஷனரி ஷிப் இன்ட்ரடக்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிற நெமிசிஸ் அப்படிங்கிற அதிநவீன மிசைல் சிஸ்டமை பிலிப்பைன்ஸின் பாதுகாப்பை உறுதி பண்றதுக்காக பிலிப்பைன்ஸ்ல பொருத்த போறாங்க. இதற்கான அறிவிப்பை அதிகாரப்பூர்வமா அமெரிக்காவின் டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ஹெக்ஸெட் இப்ப அறிவிச்சிருக்காரு. நெமிசிஸ் இது அமெரிக்காவே தன்னுடைய கடற்படையில பயன்படுத்தக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ்டு மிசைல் சிஸ்டம் தான். நெமிசிஸ் அப்படிங்கிறது ஒரு கிரவுண்ட் பேஸ்டு ஆன்டிஷிப் மிசைல் சிஸ்டம். அதாவது போர்க்கப்பலுக்கு எதிராக தாக்கக்கூடிய மிசைல்கள் தான் இந்த நெமிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிசைல்கள். இது கிரவுண்ட்ல இருந்து மட்டுமே பயன்படுத்தக்கூடிய மிசைல்கள். மற்ற மாதிரி போர்க்கப்பல்ல இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்த முடியாது. கடலோர எல்லைகள்ல இருந்து பயன்படுத்தக்கூடிய மிசைல்கள் தான் நெமிசிஸ். இதை நேவல் ஸ்ட்ரைக்குக்காக ரிமோட் கண்ட்ரோல்டு லான்ச்சர்ஸுடன் பயன்படுத்தலாம். இது ஒரு பாசிவ் மிசைல் சிஸ்டம் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. பாசிவ் மிசைல் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா, ஸோ இது வந்து ரேடார் சிக்னேச்சரை கொடுக்குறதோ இல்லை இது வந்து சிக்னலை எமிட் பண்ணியோ வரும் இன்கமிங் மிசைலை டிடெக்ட் பண்ணாது. ஒரு இன்கமிங் மிசைல் இதை தாக்க வருது இல்லைங்களா, அந்த மிசைல் எமிட் பண்ணும் ரேடார் சிக்னலோ இல்ல அதோடைய ஃப்ரீக்வன்சியை உள் இழுத்து தான் இது வந்து தாக்குதல் நடத்தும். அதுதான் பாசிவ் மிசைல் சிஸ்டம். ஸோ அந்த வகையில இந்த நெமிசிஸ் செயல்படக்கூடியது. அதனால என்ன சொல்ல வரேன்னா, நெமிசிஸ் வந்து ரேடார் கிட்ட டக்குன்னு சிக்காது அப்படின்னு சொல்ல வரேன். இப்ப நீங்க மேப்ல பாக்குற இந்த ரெட் கலர் பாயிண்ட்ல தான் பிலிப்பைன்ஸ்ல அமெரிக்கா பொருத்தி பிலிப்பைன்ஸை பாதுகாக்க இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் அந்த பகுதிகள். இதோடைய கவரிங் ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 220 250 கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நெமிசிஸ்க்கு முன்னாடியே ஏற்கனவே அமெரிக்கா அவங்களுடைய டைஃபூன் ரக மிசைல்களை பிலிப்பைன்ஸின் பாதுகாப்பை உறுதி பண்றதுக்காக இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே பிலிப்பைன்ஸின் பாதுகாப்புக்காக டைஃபூன் இருக்கும்போது நெமிசிஸ் மிசைல் அவங்களுக்கு இன்னும் கூடுதல் பலத்தை சேர்க்கும். மறக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், பிலிப்பைன்ஸ் அவங்களுடைய பாதுகாப்புக்காக இந்தியா கிட்ட இருந்து பிரம்மோஸ் ஏவுகணையை கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்ப பிரம்மோஸ், டைஃபோன் மற்றும் நெமிசிஸ் அப்படிங்கிற 3 அதிநவீன மற்றும் சீனாக்கு பயத்தை தரக்கூடிய மிசைல்கள் இப்ப பிலிப்பைன்ஸ் பயன்படுத்த இருக்கிறாங்க. இங்க நெமிசிஸ் அப்படிங்கிறது பிரம்மோஸின் கவரேஜ் ஏரியாவை விட கம்மியான ஏரியாவை தான் கவர் பண்ணும். அண்ட் அதோடைய ஸ்கிமிங் அப்படிங்கிறது பிரம்மோஸை விட அதிநவீனமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வருஷம் ஜூன் ஜூலைல ஈரான் மீதான இஸ்ரேலின் வான்வெளி தாக்குதல் இருக்கலாம், அதை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. பிகாஸ் ஐடிஎஃப் அவங்களுடைய விமான படைகளுக்கு ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கான ஃபைனல் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. மிட் 2025 முடியணும். லைக் டேட்டா கலெக்ஷனா இருக்கட்டும் இல்ல உங்களோட கமாண்ட் சென்டர் ஒர்க்கா இருக்கட்டும், இதெல்லாம் மிட் 2025 முடியணும் அப்படின்னு ஐடிஎஃப் தங்களுடைய விமான படைகளுக்கும் தங்களுடைய கமாண்ட் சென்டருக்கும் ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. இந்த செய்தி மூலியமா ஒருவேளை இந்த ஜூன் ஜூலை மாசத்துல ஈரான் மீதான தாக்குதல் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த செய்தி வந்துட்டு இருக்கும்போதே ஈரானின் பெசஸ்கான் அவர்கள், எங்களுக்கு ட்ரம்ப் கிட்ட இருந்து வந்த லெட்டர் உண்மைதான், ஆனா அதற்கு நாங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண போறது இல்லை, அமெரிக்கா கூட எங்ககிட்ட எந்த பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னு ஈரான் சார்பாக அவரு உறுதி பண்ணியிருக்கிறாரு. ஈரான் தாக்குதலுக்கு எப்படி தயாராகி இருக்காங்க அப்படின்னா, ஈரான் மீது அமெரிக்காவின் வான்வெளி தாக்குதல் மற்றும் எந்த தாக்குதலா இருந்தாலும் சரி, ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் பதிலுக்கு அமெரிக்காவின் நிலைகள், அதாவது மிலிட்டரி பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ராணுவ தளவாடங்கள், அது எங்க இருந்தாலும் சரி, எந்த நாட்டுல அது அமைஞ்சிருந்தாலும் சரி, அது முழுமையா தாக்கப்பட்டு அழிக்கப்படும் அப்படின்னு ஒரு மிரட்டல் இப்ப ஈரான் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தாக்குதல் தளங்கள் ஒருவேளை ஜாயிண்டா பயன்படுத்துற மாதிரி இருந்தா கூட அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. லைக் பிரிட்டிஷ் அமெரிக்கா பயன்படுத்தும் மிலிட்டரி பேஸா இருந்தாலும் இல்ல டர்க்கி அமெரிக்கா இல்ல டர்க்கி பிரிட்டிஷ் பயன்படுத்தக்கூடிய மிலிட்டரி பேஸா இருந்தாலும் அதை பத்தி நாங்க கவலைப்பட போறதில்லை. அந்த தளங்கள் முழுமையா அழிக்கப்படும். இதை சொல்லியிருப்பது ஈரானின் சீனியர் மிலிட்டரி அபிஷியல். இது ஈரானின் தேசிய ஊடகம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஈரான் மேபி தாக்கப்பட்டால் அவங்களுடைய குறியா இருப்பது இந்திய பெருங்கடல்ல இருக்கும் டீகோ கிரிஷியா மிலிட்டரி பேஸா தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த டீகோ கிரேஷியா மிலிட்டரி பேஸ் அப்படிங்கிறது 2390 மைல்ஸ்ல இருக்கு. இதை தாக்குறதுக்காக ஈரான் அவங்களுடைய ஷாஹித் 136B ரக ட்ரோன்களையோ ஆரம் ஷாஹர் அப்படிங்கிற பலிஸ்டிக் மிசைலையோ பயன்படுத்தக்கூடும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்பட்ட ஈரானின் தேசிய ஊடகத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த டீகோ கிர்ஷியா அப்படிங்கிற ராணுவ தளத்துல தான் அமெரிக்கா அவங்களுடைய B4 ரக ஸ்டெல்த் பாம்பர்ஸ் 4 ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்காக தயாரா டிப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டீகோ கிர்ஷியா அப்படிங்கிற மிலிட்டரி பேஸ் யுஎஸ் மற்றும் பிரிட்டனால ஜாயிண்டா உபயோகப்படுத்தப்படும் மிலிட்டரி பேஸ், இந்திய பெருங்கடல் இருக்கக்கூடிய மிலிட்டரி பேஸ் அப்படிங்கிறது நமக்கு குறிப்பிடத்தக்கது. ஸோ இன்னைக்கான செய்தி இதுதான் மக்களே. ஸோ ரொம்ப குறுகிய செய்தியா தான் இருக்கும். பட் அடுத்த காணொலி உங்களுக்கு முழுமையான செய்திகள் வரும்.